கேஎல்ஆர் தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கேஎல் ராஜப்பன் சிங். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டாபிக், எஸ்பெஷலி கேஎல்ஆர் தி ஃபோட்டோகிராஃபினுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸில் கொஞ்சம் பேர் கேட்ட ஒரு கேள்வி. எப்படி சார் குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது எல்லாரையும் ஷார்ப்பாக கிளியராக காமிக்கிறது? நான் எடுக்கிற ஃபோட்டோஸில் எட்ஜில் உள்ளவங்களாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக தெரியுறாங்க, இல்லை செகண்ட் ரோ தேர்ட் ரோவில் இருக்கிறவங்க ஸ்லைட்டாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். எஸ்பெஷலி நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா அடிக்கடி குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். அந்த குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அஃப்கோர்ஸ் குரூப் ஃபோட்டோஸில் எல்லாருமே ஷார்ப்பாக இருக்கணும் இல்லையா? யாராவது ஒருத்தர் மட்டும் ஷார்ப்பாக இருந்துட்டு மீதி பேர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கிறதோ, இல்லாட்டி ஒரு சில பேர் ஷார்ப்பாக இருந்து ஒரு சில பேர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கிறதோ, அதெல்லாம் குரூப் ஃபோட்டோனுடைய இலக்கணத்துக்குள்ளே வராது. அதனால் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதே என்ன கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் அந்த வெட்டிங்க்கு வந்திருந்தாங்க, இவங்களாம் அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கிறதுக்காக வேண்டிய உள்ள ஒரு விஷயம் தான் குரூப் ஃபோட்டோ. எப்படி அந்த மாதிரி எல்லாரையும் தெளிவாக ஷார்ப்பாக காமிக்கிறது, கிறிஸ்பியான ஒரு பியூட்டிஃபுல்லான குரூப் ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது எல்லோரும் ஷார்ப்பாக வர மாதிரி ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற டிப்ஸை தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம படங்கள் ஷார்ப்பாக வரணும்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய லென்ஸினுடைய ஆப்டிக்கல் குவாலிட்டி நல்லா இருக்கணும். நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஆப்டிக்ஸ் இருக்கிற மாதிரி லென்சஸை வாங்கி பயன்படுத்துங்க. குறிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லென்சஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். குட் குவாலிட்டி ஆப்டிக்ஸ் உள்ள லென்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படின்னா எந்த மாதிரி ஃபோக்கல் லென்த் குரூப் ஃபோட்டோஸுக்குலாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்? 28 mm லென்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லா வைடாக உங்களுக்கு கவர் ஆகும். அப்போ அது டெப்த் ஆஃப் ஃபீல்டும் அதில் அதிகமாக கிடைக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் நேச்சுரலான பெர்ஸ்பெக்டிவ் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 35 mm கூட யூஸ் பண்ணலாம். இது ப்ரைம் லென்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரைம் லென்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜூம் லென்ஸ் இருக்கு இல்லையா, 24-105 லென்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 24லையோ 28லையோ 35லையோ வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த படங்களை நீங்கள் எடுக்கலாம். என்ன அப்பர்ச்சர் வச்சோன்னா உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் மேக்ஸிமம் கிடைக்கும், ஷார்ப்னஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு F8 ஒரு F11 அது மாதிரி ஒரு அப்பர்ச்சர் வர்ற மாதிரி உங்களோட லைட்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கணும். லைட்ஸ் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும். லைட்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அப்பர்ச்சரை கட் பண்ணி 8, 11 அப்படிங்கிற மாதிரி எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு 8க்கு கீழே நீங்கள் 5.6, 4, 2.8 வச்சு குரூப் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஷார்ப்னஸ் ஆல் த்ரூ த குரூப் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அப்பர்ச்சரை ஒரு 8 or 11க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைட்டை நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிற லைட்டை யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சோடு உங்களோட ஐஎஸ்ஓ கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 100ல் எப்போ எடுக்கிறத தவிர என்ன பண்ணலாம், ஒரு 200ல் போனீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்பர்ச்சரில் கெயின் ஆகும். 400 போனீங்கன்னா 2 ஸ்டாப் கெயின் ஆகும். அதனால் பேசிக் ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னா இந்த காம்பினேஷனை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்பர்ச்சரை ஒரு 8, 11 இருக்கிற மாதிரி வச்சு எடுக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பில் நிற்கிறவங்க ஸ்ட்ரைட்டாக நிற்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி கர்வ்டாக நிற்பாங்க எல்லாருமே. அது ஏன் இப்படி நிற்கிறாங்க, யார் சொல்லி நிற்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. எனக்கே கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 இயர்ஸ் நான் ஃபோட்டோகிராஃபியில், அதுவும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மாதிரி ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுற சமயத்தில் நான் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், யார் உங்களுக்கு சொன்னது ஏன் இப்படி கர்வ்டாக நிற்கிறாங்க அப்படிங்கிறது. அப்படி கர்வ்டாக நிற்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுன்னா எல்லாரையும் அவங்கள ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ட்ரைட்டாக நின்னா மட்டும்தான் உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டு கரெக்டாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். கர்வ்டாக இருந்தால் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையோ இல்லை இம்பார்ட்டன்ட் பர்சனையோ சென்டரில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, கர்வ்டாக நிற்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களிருந்து 2 அடி 3 அடி 4 அடி ஃப்ரண்ட்டில் வந்துடுறாங்க இல்லையா? அப்போ அவங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அதுக்கு வேணால் ஒரு ஆளை தனியாக போட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போது ஷார்ப்னஸ் எட்ஜில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்சஸே உங்களுக்கு இல்லை. கேமராவில் ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் நிறைய உங்களுக்கு வெரைட்டி இருக்குது. சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் ஆரம்பித்து ஜோன் ஏரியா ஃபோக்கஸ் வரைக்கும், வைட் ஏரியா ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சரௌண்ட் ஏரியா ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் சென்டரில் இருக்கும், சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் செலெக்ஷன் பயன்படுத்தி என்ன பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்க மேலே வச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் மோஸ்ட்லி குரூப் ஃபோட்டோவில் சென்டரில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ண அப்பர்ச்சரை பேஸ் பண்ணி மீதி பேர் எல்லாருமே அதில் ஷார்ப்பாக வந்துடுவாங்க. அதையும் தாண்டி ஃபோக்கஸ் மோட் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணணும், நீங்கள் சரௌண்ட் ஏரியா ஃபோக்கஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் AFS அதாவது ஒன் ஷாட் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடியோ பின்னாடியோ மூவ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி முன்னாடி தான் அடிக்கடி மூவ் பண்ணி எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் சர்வோ ஃபோக்கஸ் போனால் தான் சரியாக வரும். சர்வோ ஃபோக்கஸ் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷட்டர் பட்டனை எப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்களோ அப்போ தான் அது ஃபோக்கஸ் பண்ணணும். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, AFS அப்படிங்கிற ஃபோக்கஸ் மோடே செலக்ட் பண்ணுங்கள். அதாவது ஒன் ஷாட் அப்படிங்கிற ஃபோக்கஸ் மோடே செலக்ட் பண்ணுங்கள்.
பட் ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய காம்போசிஷனை மாற்றுறதுக்காக வேண்டி முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணாதீங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், பிரைம் லென்ஸ் போட்டுட்டோம்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும். சில பிரைம் லென்ஸ் போட்டிங்க அப்படின்னா திடீர்னு படம் கொஞ்சம் லூஸாக வேணும்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்படியே மூவ் பண்ணிவிடுவோம். ஆனால் என்ன பண்ணியிருப்போம், இங்கே ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து இந்த ஃபோக்கஸ் நம்ம லாக் பண்ணியிருப்போம். அப்போ நம்மளே அறியாமல் பார்த்தீங்கன்னா அந்த படம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து கிளியராக தெரியணும். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி நான் சொல்கிறது எல்லாமே. இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சால் தான் அது வந்து நம்மளால் வந்து ரியல் டைம் சினாரியோவில் நம்மளால் அதை அப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் வந்து ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் டீச் பண்ணுறேன். அந்த கோர்ஸ் கண்டென்ட்லேயே இது முக்கியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வீக்கெண்ட் கோர்ஸ் படித்தாலும் சரி தான், இல்லை ஃபுல் டைம் டிப்ளமோ கோர்ஸ் படித்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் ஆன்லைனில் வந்து என்னுடைய கோர்ஸஸ் அட்டன் பண்ணாங்க. இந்த கோர்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடிப்படையான ஃபோட்டோகிராஃபியில் உள்ள விஷயங்களை பூரா உங்களுக்கு தெளிவாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு டெமோ பேஸ்டாக வந்து நான் வந்து உங்களை ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களை யாருக்காவது வந்து பேசிக் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது, இன்னும் ஒரு டோட்டல் கிளாரிட்டி இல்லை, ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்குது, தெரியாத மாதிரி இருக்குது, சில சமயம் சரியாக வருது, சில சமயம் சரியாக வரல, அப்படிலாம் ஃபீல் பண்ணால் கூட என்ன பண்ணிக்கோங்க, கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ இதை பற்றி ஒரு டோட்டலான ஒரு கிளாரிட்டி வரும். ஏன்னா ஒரு படம் ஷார்ப்பாக வரணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த கோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், 9444441190. அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கோர்சஸ் பற்றி டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக நிறைய கோர்சஸ் உங்களுக்கு வந்து ரன் த்ரூ ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, எந்த நேரத்தில் உங்களால் இந்த கோர்ஸ் பார்ட்டிசிபேட் முடியுமோ அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் சில சமயத்தில் உங்களுக்கு வந்து படங்கள் வந்து ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் டைட்டாக அந்த ஃப்ரேமை கம்போஸ் பண்ணி கேமராலேயே ஃபைனல் கம்போசிஷன் வர்ற மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிவிட்டு ஃப்ரேமை கொஞ்சம் லூஸாக கம்போஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அதாவது நீங்கள் 10 அடியிலேருந்து ஒரு குரூப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நீங்கள் அதே குரூப் ஃபோட்டோவை அதே ஃபோக்கல் லென்த்தில் என்ன பண்ணுங்கள், 15 அடியிலேருந்து போயிடுங்க. அப்போ 15 அடி நீங்கள் பின்னாடி போகும்போது என்னாங்கன்னா உங்களுக்கு அந்த 5 அடி எக்ஸ்ட்ரா பின்னாடி போகும்போது சமயத்தில் டெப்த் ஆஃப் ஃபீல் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அப்போ ஷார்ப்னஸ் அது படத்தில் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த படத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ராப் பண்ணி நீங்கள் ஃபைனலாக நீங்கள் டெலிவர் பண்ணலாம். க்ராப் பண்ணி டெலிவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமராவில் ஒரு ஹை மெகாபிக்சல்ஸ் கவுண்ட் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் இல்லையா. 24 அப்படிங்கிறத தாண்டி 36 இல்லாட்டி 40, 42, 46, 50 மெகாபிக்சல்ஸ் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரேமை லூஸாக கம்போஸ் பண்ணால் கூட ஃபைனலாக நீங்கள் க்ராப் பண்ணி கொடுக்குற காம்போசிஷனில் வந்து ஒரு 24 மெகாபிக்சல்ஸ் அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட்டில் ஆகிடும். ஒரு பிக்சரை வந்து நம்ம ஷார்ப்பாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம். இதை தாண்டி வந்து நீங்கள் டோட்டலாக வந்து அவைலபிள் லைட் இல்லாமல், ஆம்பியன்ட் லைட் இல்லாமல் டோட்டலாக ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்கள் லென்ஸில் உள்ள இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு இல்லையா, ஐஎஸ், இல்லாட்டி வந்து விஆர் வைப்ரேஷன் ரிடக்ஷன், இல்லாட்டி ஓஎஸ்எஸ் ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும்போது ஃப்ளாஷினுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் தேவையில்லை. ஸ்டெபிலைசேஷன் ஆனில் இருந்தால் கூட சில சமயத்தில் என்ன கேட்டிங்கன்னா கேமரா வந்து ஃபோக்கஸை கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கும்போது சில சமயத்தில் அந்த ஃபோக்கஸிங்கில் ஒரு மைன்யூட்டான ஒரு சின்ன ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஸ்டெபிலைசேஷனை ஃப்ளாஷ் பயன்படுத்தும் போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ குரூப் ஃபோட்டோஸை நீங்கள் ஃப்ளாஷ் பயன்படுத்தாமல் ஆம்பியன்ட் லைட்டில் அவைலபிள் லைட்டில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நீங்கள் ஆன் பண்ணுவீங்க இல்லையா, அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி வந்து என்ன ஷட்டர் ஸ்பீட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா கேமரா ஷேக்குங்கிற விஷயம் வந்துடக்கூடாது இல்லையா. கேமரா ஷேக் வந்தாலும் படம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்காது. ஃபோக்கஸிங் ஒரு ஆஸ்பெக்ட், இன்னொன்று வந்து கேமரா ஷேக் இல்லையா. ஸோ ஃபோக்கஸிங் கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனால் ஃபோக்கஸிங் கரெக்டாக பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் ரொம்ப குறைச்சி யூஸ் பண்ணுறீங்க, கேமராவை கையில் பிடிச்சிருக்கீங்க. கேமராவை கையில் பிடிச்சிருக்கும் போது அது வரைக்கும் நம்ம ஷட்டர் ஸ்பீடை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தம் ரூல் உங்களுக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, என்ன ஃபோக்கல் லென்த் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோக்கல் லென்த்தை விட ஒரு 2 டைம்ஸ் வந்து உங்களுடைய ஷட்டர் ஸ்பீட் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த இடத்துல கேமரா ஷேக் உங்களுக்கு வராது. நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறதுனாலையும் வெட்டிங்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுனாலையும் நான் சொன்னக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களால் வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த 12 பாயிண்ட்டுமே வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு படம் ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா அதில் ஃபண்டமெண்டலான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த படம் வந்து ஷார்ப்பாக வரும். நிறைய சமயத்தில் ஒரு புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம், ஆனால் தெரிஞ்ச விஷயத்தை என்ன பண்ண மாட்டோம், ரியல் டைமில் நம்ம அதை அப்ளை பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ திரும்ப அதே பழைய மிஸ்டேக் தான் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணாங்க, அந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. அதாவது வந்து குரூப் ஃபோட்டோவில் வந்து படங்கள் வந்து ஷார்ப்பாக, அதாவது ஒரு லேசர் ஷார்ப்பாக எல்லாருடைய முகமும் தெளிவாக எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மேட்ரு ஆக்சுவலாக. ஒன்லி திங் இஸ் உங்களுக்கு அதில் வந்து கேமராவுடைய ஃபோட்டோகிராஃபினுடைய அடிப்படையான விஷயங்கள் நமக்கு தெரியணும். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன்.
அதனால் வந்து இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோங்க சில. ஸோ சிம்பிளாக ஒரு ஷார்ப்பாக ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எல்லார்ட்டையும் போய் சேரட்டும். அதையும் தாண்டி இது வரைக்கும் நீங்கள் கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து என்னுடைய சேனலை கேஎல்ஆர் த ஃபோட்டோ குருவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.